வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, நம்ம வீடியோ எவ்வளோ ரீச் ஆகுதோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ரீச் பண்ண வைக்கிறீங்களோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இப்போ நம்ம தமிழில் மட்டும்தான் வரிக்கு வரி எடுக்கப்பட்ட கேள்விகள் அப்லோட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஎஸ் சைடும் அப்லோட் பண்ண சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டதுனால ஜிஎஸ் சைடும் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்கலான்னா, பாலிட்டி டாபிக் பார்க்கலாம். அந்த பாலிட்டியில் ஃபஸ்ட்டு 10th ஸ்டார்ட் பண்ணலாம். 10th ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. டிஎன்பிசி குரூப் 4 அண்டு எல்லா எக்ஸாமுக்காக தமிழ் டெஸ்ட் பேட்ச் இந்த 2 டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நம்ம அந்த 2 டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த 2 டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்திய அரசியலமைப்பை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம். அரசியலமைப்பின் பாதுகாவலன் ஆன்சர் சி, உச்ச நீதிமன்றம். செகண்ட் கொஸ்டின், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் இரண்டும் எத்தனை வகை பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன? ஆன்சர் பி, 5. கொஸ்டின் நம்பர் 3, இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறப்படும் சரத்து? ஆன்சர் ஏ, ஆர்டிகல் 32. நண்பர்களே, இந்த கொஸ்டின் அடிக்கதாக டிஎன்பிசிலையும் போலீஸ் எக்ஸாம் பிசியில் அடிக்கதாக அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4, 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் சி, 2002. கொஸ்டின் நம்பர் 5, இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் எது? ஆன்சர் சி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள். கொஸ்டின் நம்பர் 6, அவசர நிலையின் போது தடை செய்ய முடியாத சட்டப்பிரிவுகள்? ஆன்சர் டி, ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21 அவசர நிலையின் போது தடை செய்ய முடியாத சட்டப்பிரிவுகள். கொஸ்டின் நம்பர் 7, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ, சட்டப்பிரிவு 21 ஏ. கொஸ்டின் நம்பர் 8, அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படும் சட்டப்பிரிவு? ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 9, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஏ, அயர்லாந்து. கொஸ்டின் நம்பர் 10, அடிப்படை கடமைகள் பற்றிய ஆய்வு மேற்கொண்ட குழு? ஆன்சர் ஏ, வரன் சிங் குழு. கொஸ்டின் நம்பர் 11, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? ஆன்சர் பி, முன்னாள் சோவியத் யூனியன். கொஸ்டின் நம்பர் 12, 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் எந்த பகுதியை சார்ந்தது? ஆன்சர் பி, பகுதி 4 ஏ. கொஸ்டின் நம்பர் 13, குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் சரத்து? ஆன்சர் சி, சரத் 51 ஏ. கொஸ்டின் நம்பர் 14, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்புகளை வழங்கும் அடிப்படை கடமை? ஆன்சர் டி, 11வது அடிப்படை கடமை. கொஸ்டின் நம்பர் 15, மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து முழு விவரம் ஆராய தமிழக அரசு நியமித்த குழு? ஆன்சர் பி, ராஜமன்னார் குழு. கொஸ்டின் நம்பர் 16, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் கீழ் குடியரசுத் தலைவரால் நிர்ணயம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வசூலிக்கப்பட்ட வரிகள் பிரித்து கொள்ளப்படுகின்றன? ஆன்சர் டி, 280. சட்டப்பிரிவு 280 கீழ்
கொஷின் நம்பர் 17. மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஆன்சர் ஏ 42. கொஷின் நம்பர் 18. மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 19. சாக்கரையா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஏ 1983. கொஷின் நம்பர் 20. மத்திய அரசு சாக்கரையா குழுவின் பரிந்துரையில் எத்தனை பரிந்துரைகளை செயல்படுத்தியது. ஆன்சர் டி 180. கொஷின் நம்பர் 21. அலுவலக மொழிகள் சட்ட திருத்தம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 22. அலுவலக மொழிகள் பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 23. அலுவலக மொழிகள் எத்தனை தலைப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் பி 4. கொஷின் நம்பர் 24. முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஏ 1955. கொஷின் நம்பர் 25. மொழி பற்றி கூறும் அரசியலமைப்பு அட்டவணை. ஆன்சர் ஏ அட்டவணை 8. இதுவரை அலுவல மொழிகளில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 22 மொழிகள் இதுவரை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதே தொடக்கத்தில் எத்தனை அலுவலக மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 14 தான். இப்போ எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 22. தொடக்கத்தில் கேட்டாங்கன்னா 14. கொஷின் நம்பர் 26. போர், வெளிநாட்டவரின் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, உடனடி ஆபத்து, அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர். ஆன்சர் பி குடியரசுத் தலைவர். இப்போ கரண்ட்டில் யார் குடியரசுத் தலைவராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு தான் கரண்ட்டில் இருக்க குடியரசுத் தலைவர். கொஷின் நம்பர் 27. அவசர கால ஏற்பாடுகள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. ஆன்சர் பி 3. கொஷின் நம்பர் 28. போர் அல்லது வெளிநாட்டவரின் ஆக்கிரமிப்பு காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை. ஆன்சர் சி வெளிப்புற அவசர நிலை. கொஷின் நம்பர் 29. அவசர நிலைகள் ஏற்பட்ட ஆண்டுகளில் தவறானவை. ஆன்சர் டி 1972. தேசிய அவசர நிலை எப்போ அறிவிக்கலாம்னா சட்டப்பிரிவு 352 கீழே அறிவிக்கலாம். மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356 அந்த சட்டப்பிரிவு கீழே அறிவிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த அவசர நிலை எப்போ அறிவிக்கலாம் பார்த்தீங்கன்னா 360 அந்த சட்டப்பிரிவின் கீழே அறிவிக்கலாம். இப்போ அவசர நிலைகள் ஏற்பட்ட ஆண்டுகளில் தவறானதுன்னு கேட்டிங்கன்னா 1972. கொஷின் நம்பர் 30. மாநில அவசர நிலையை குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அறிவிக்கிறார். இப்போ நான் மேலே சொன்னல அதே தான் சட்டப்பிரிவு 356. சட்டப்பிரிவு 352 என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை. சட்டப்பிரிவு 360 என்னென்னு பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த அவசர நிலை. கொஷின் நம்பர் 31. இந்தியாவில் முதன்முறையாக அவசர நிலை எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆன்சர் டி பஞ்சாப். கொஷின் நம்பர் 32. நிதி சார்ந்த அவசர நிலை எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்படுகிறது. ஆன்சர் பி சட்டப்பிரிவு 360. இப்போ நம்ம ஏன் கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு வரோம்னா ஆப்ஷன் ஏபி இருக்குது அதை பார்க்கலாம். இப்போ மேலேயே பார்த்துருக்கலாம் மாநில அவசர நிலை சொல்லியிருக்கோம். அது கீழே சட்டப்பிரிவு நிதியும் கொடுத்துட்டாங்க. நம்ம வரைக்கும் மேக்ஸிமம் லைன் பை லைன் தான் கவர் பண்ணியிருக்கோம். அதனால் கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும் பார்த்துடலாம். ஆப்ஷன்ஸ் பார்த்தா டைம் ஆகும். அதே இப்போ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே அதே கொஷின்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு கீழே அதே கொஷின்ஸ் இருக்கும். அதனால் நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு வரலாம். கொஷின் நம்பர் 33. அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் பற்றி கூறும் சட்டப்பகுதி. ஆன்சர் இ. கொஷின் நம்பர் 34.
அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி 2000. கொஷின் நம்பர் 35. அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு எனப்படுவது? ஆன்சர் ஏ 42வது. கொஷின் நம்பர் 36. அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் சி 2007. கொஷின் நம்பர் 37. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? ஆன்சர் டி சட்டப்பிரிவு 32. கொஷின் நம்பர் 38. இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் யார்? ஆன்சர் பி இந்திரா காந்தி. கொஷின் நம்பர் 39. பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. சரி. கூற்று 2. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கிடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டமியற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. சரி. ஆன்சர் சி கூற்று 1ம் 2ம் சரி. கொஷின் நம்பர் 40. மதுராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம்? ஆன்சர் ஏ 1968. நண்பர்களே, இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்ட் 1 வச்சுக்காங்க. பார்ட் 2 ஈவினிங் அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த டெஸ்ட் பேட்ச்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோ காஸ்ட்டில் தான் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். தமிழ் டெஸ்ட் பேட்ச்லாம் உங்களுக்கு லோ காஸ்ட்டில் ஒர்த்தபிளான ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த தமிழ் டெஸ்ட் பேட்சை நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் கூகுள் ஃபார்ம் அண்டு பிடிஎஃப் உங்கள் டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணிடுவோம். ஆன்லைன்லேயும் எல்லா எக்ஸாமும் கூகுள் ஃபார்மும் கொடுப்போம், பிடிஎஃப்பும் கொடுப்போம். அதே இப்போ டிஎன்பிசி ஃபுல் டெஸ்ட் டார்கெட் 25 பிடிஎஃப் மட்டும் தான் நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.